ஹலோ ஆல், குட் மார்னிங். ஹைதராபாத் தமிழச்சிங்கிற சேனலில் ஃபஸ்ட்டு வரப்போகிற லாங் வீடியோ. எல்லோரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று சாயந்தரம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் பிளிங்கிட்டில் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ திராட்சை, பூண்டு, அப்புறம் வெள்ளை சுண்டைக்கடலை, பேரிச்சம்பழம், கருப்பு உளுந்தம்பருப்பு, அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு பாப்கார்ன், அப்புறம் பெருங்காயம் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது என்னென்னா, நம்ம பீட்ரூட் கேரட்டை ஜூஸ் செஞ்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம்ல, அதுக்காக அது ஒன்று வாங்கியிருந்தேன். பூண்டும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் 538 ருபீஸ் வந்துச்சு பிளிங்கிட்டில். ஸோ இதெல்லாம் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, சாயந்தரமாக கொஞ்சம் கருவேப்பிலை இட்லி பொடி செஞ்சு வச்சுட்டா இட்லி தோசைக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்தியும் கூட, கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன சேர்த்து நான் பொடி செய்வேன் அப்படின்னா, கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு 2-3, அப்புறம் கல் உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றையும் தனித்தனியாக வறுத்துட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு மிக்சியில் என்ன பண்ணுவேன்னா, பேட்ச் பை பேட்சாக போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட் நேரத்தில் தோசை ஊற்றிட்டு பொடி வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ தான் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணேன். சரி ஒன்றா அதை இடித்து வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை பண்ணி முடிச்சிட்டேன். இது பண்ணுறதுக்கே ஆல்மோஸ்ட் 7:30 ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் சண்டே. ஸோ அதையும் அந்த ட்ரேயில் செஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஒரு பேட்ச்சு பீட்ரூட் கேரட்டு, அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டு அது ஒரு பேட்ச்சு, இன்னொரு இதில் கருவேப்பிலை, நெல்லிக்காய், அப்புறம் இஞ்சி அது ஒரு பேட்ச்சு. ஸோ ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் அந்த ஹனிகோம் ட்ரேயில் இருக்கிறதுல கருவேப்பிலை ஜூஸும், இந்த நார்மல் ஃப்ரீசர் நம்ம ஃப்ரிட்ஜோடு வரும்ல அந்த ட்ரேயில் பீட்ரூட் கேரட்டையும் நல்லா ஊற்றி வச்சுட்டேன். இது ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூப்ஸாக வந்துடும். அதை காலைல எடுத்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ நைட்டு டின்னர் அன்னைக்கு தோசை, 2 தோசை, கொஞ்சம் கோகோனட் சட்னி, அப்புறம் கொஞ்சம் பொடி வச்சு டின்னரை முடிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.